ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போ மலேசியா போயிட்டு திரும்ப வந்துட்டோம். மலேசியாவில் வந்து நீங்கள் நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் எங்கெங்கே போனோம், எப்படி எப்படி என்ஜாய் பண்ணோம், என்னென்ன விஷயத்த உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு எபிசோடாக உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கும். கடைசி எபிசோடா நாங்கள் ஒரு விஷயத்த காட்டணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், மலேசியாவுக்கு போயிட்டோம், ஆனால் நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம் தானே. ஸோ அந்த பொருட்களோட ப்ரைஸஸை வந்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். அதோட என்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு உங்களே காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் எதிர்பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ், முதலாவது விஷயமா வந்து எனக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த சூட்கேஸ். ஸோ இந்த சூட்கேஸ் எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல இந்த சூட்கேஸ் ஆல்மோஸ்ட் எப்படியும் சொல்ல போனால் ஒரு 15 to 20,000 இடையில வந்து இந்த சூட்கேஸ் வருமேனு சொன்னா இது வந்து ஒரு 40 கிலோ சூட்கேஸ். பட் இந்த சூட்கேஸ் வந்து நாங்க வாங்கினது வந்து மலேசியால நாங்க வாங்கின இந்த ப்ரைஸ் எப்படி என்னன்னு பார்த்தா 90 ரிங்கித்துக்கு தான் வாங்கினோம். ஸோ 90 ரிங்கித் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸ் எவ்வளவுன்னு சொன்னா நாங்க ரிங்கித் மாத்துறது வந்து ஒரு ரிங்கித் ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு 72 ரூபா படி நாங்க மாத்துறோம். ஸோ இந்த சூட்கேஸோட ப்ரைஸ் வந்து 6,480 ரூபா படி போகுது. ஸோ 6,480 ரூபாய்க்கு நாங்க ஒரு 40 கிலோ சூட்கேஸ் வாங்கியிருக்கிறோம், அதுவும் மலேசியால. ஸோ காய்ஸ், நாங்கள் வந்து 6,000க்கு அப்ராக்சிமேட்லி ஒரு சூட்கேஸ் வந்து வாங்கிட்டோம். ஸோ இந்த சூட்கேஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் நோட் பண்ணணும். ஒன்று வந்து இந்த சூட்கேஸில் வந்து நாங்கள் எங்கிட்ட பேர் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து அப்படியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு துணி ஒன்று வந்து நாங்கள் ஒரு ஐடென்டிக்காக கட்டியிருக்கிறோம். இது ஏன் நாங்கள் இது போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஏர்போர்ட்ல வந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய சூட்கேஸ் இதே மாதிரி சூட்கேஸ் நிறைய இருக்கும். ஸோ வித்தியாசம் தெரியணும்ன்றதுக்காக தான் ஒரு பேரும் அதோட வந்து யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு லேபிளும் நாங்கள் கட்டியிருக்கிறோம். ஸோ அப்படியே கிட்ட வந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து சூட்கேஸ் ஓபன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும் காய்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவுதான் நாங்கள் வாங்கிட்டு வந்த பொருட்கள். நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சாக்லேட்ஸ் தொடக்கம், நெய் தொடக்கம், பேக்ஸ் தொடக்கம், நிறைய க்ரோசரி சாமான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ ஒன்று ஒன்றா ப்ரைஸோட சொல்ல போறேன், வாங்க பார்ப்போம். ஸோ காய்ஸ், பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பொருட்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஒரு இடத்த வாங்கலை, நாங்கள் நிறைய இடத்துக்கு வாங்கியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கெங்க இடம் போனோம் அப்படின்னு சொல்லி. போன இடத்துல எல்லாத்துலேயும் சீப்பாக கிடைச்ச பொருட்கள், கண்ணில் தெரிகிற, அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அந்தந்த இடத்துலையே வந்து வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரே ஒரு கடையில் தான் நாங்கள் கொஞ்சம் கூட பொருட்கள் வாங்கினது. அதுவும் செலக்ட் பண்ணி போன ஒரு ஸ்டோர் மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற ஹனிஃபா ஸ்டோர் அப்படின்னு அந்த ஸ்டோரில் தான் வந்து நாங்கள் வந்து போய் நிறைய பொருட்கள் எடுத்தோம். ஸோ அந்த ஹனிஃபா ஸ்டோர்ல இருக்கிற பொருட்கள் தான் பாருங்க இந்த பெரிய பில் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் பெரிய ஒரு பில் ஒன்று நாங்கள் வச்சிருக்கிறோம். ஸோ இவ்வளவும் வந்து நாங்கள் ஹனிஃபா அந்த ஸ்டோர்ல தான் வாங்கினோம். ஸோ அதுலேயும் நிறைய பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் அதையும் காட்ட போறோம். அதோட வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருட்கள் வந்து நாங்கள் சீப்பாக எடுத்தோம் அப்படின்றதையும் காட்ட போறேன், வாங்க. முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஓபன் பண்ண உடனே என் கையில வந்து ஒரு கிறிஸ்மஸ் கார்டு ஒன்று இருக்கு. இந்த கிறிஸ்மஸ் கார்டு வந்து சன்வே பிரமிட்ல வந்து நாங்க எடுத்துனாங்க. அதாவது சன்வே லகுனுக்கு போற வழியில இருக்கிற ஒரு மால், சன்வே பிரமிட் மால்ல வந்து நாங்க இந்த கார்டு வந்து எடுத்துனாங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸ் கார்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னா எங்களோட கஸ்டமைஸ் பண்ணப்பட்ட எங்களோட ஒரு பிக்சரோட அதோட வந்து நாங்க நிறைய கில்டர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒரு கஸ்டமைஸ் பண்ணி நாங்களும் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கார்டை வந்து எங்களுக்கு அங்கே ஃப்ரீயா, அதாவது கிறிஸ்மஸ் சீசன் என்றதால வந்து இவங்க வந்து சும்மா போட்டோ பூத் மாதிரி ஒன்று செய்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அதுக்குள்ள நாங்களும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி, இது வந்து ஒரு காஸ்டும் இல்லை, இது வந்து ஒண்ணுமே அவங்க காஸ்ட் பண்ணல. ஸோ இது வந்து நாங்கள் சீப்பாக தான் இந்த கார்டு வந்து எடுத்துனாங்க. ஸோ இது வந்து ஒரு முதலாவது விஷயம். அடுத்தது வந்து இந்த பேக்ஸ். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த பேக்ஸ்ல வந்து 3 பேக் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்டா வந்து ஐ லவ் கேஎல் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இந்த பேக். இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே பார்த்த ட்வின் டவர் எல்லாம் வந்தது மலேசியாவுக்குரிய தனித்தனி ஐடென்டிக்கலான பேக்ஸ். ஸோ இந்த 3 பேக்ஸ் வந்து நான் வாங்கினேன் வேறு கலரில். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் தானே, நிறைய ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணுமென்றதுக்காக இந்த பேக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தது. இந்த பேக் ஒன்று வந்து 10 ரிங்கித் வந்து போனுச்சு. இது வந்து நாங்கள் எங்கே வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல வந்து நாங்கள் வாங்கினோம். பெட்டாலிங் ஸ்ட்ரீட் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு நம்மளோட பெட்டா ஸ்டேஷன் அந்த பக்கம் இருக்கிற ஷாப்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு விஷயம். ஏன்னா அங்க போனோம்னு சொன்னா நிறைய பொருட்களை வந்து நாங்க சீப்பா பேசி எடுக்கலாம். ஸோ அங்க வந்து நாங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்கெயின் பண்ணணும், அவங்களோட வந்து பேரம் பேசணும். ஸோ பேரம் பேசினா மட்டும்தான் அவங்க குறைப்பாங்க. ஸோ அப்படி குறைச்சி வாங்கினதுதான் இது வந்து ஒரு 10 ரிங்கித்துக்கு வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம். 10 ரிங்கித் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல அப்ராக்சிமேட்லி 720 ரூபாய். நாங்க 72க்கு மாத்தனம் தானே. ஸோ 720 ரூபாய்க்கு நாங்க இந்த 3 பேக்கையும் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த பேகுக்குள்ள வந்து சில ஐட்டங்கள் வந்து நான் போட்டிருக்கிறேன்.
இது வந்து ஒரு பென் செட் ஒன்று வாங்கினது. ஸோ இது வந்து மலேசியால இருக்கிற மலேசியா தனித்தனி மலேசியனுக்குன்னு சொல்லி அதுல பேர் எழுதி இருக்கு மலேசியா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பென் செட் ஒன்று வாங்கினேன். இது வந்து 5 ரிங்கித்துக்கு வாங்கினேன். 5 ரிங்கித் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் 5 தர 72 360 ரூபாய்க்கு இன்னொரு 5 பென் மலேசியன் கஸ்டமைஸ் பண்ணப்பட்டு இன்னொரு 5 பென் வாங்கியிருக்கு. ரைட், அடுத்து வந்து பாருங்க, இது வந்து ஒரு சாக்லேட்ஸ், நிறைய சாக்லேட்ஸ் ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிரிச்சு காட்டணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய சாக்லேட்ஸ் வந்து அங்கே சீப்பாக எடுக்கலாம். ஸோ ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரியான சாக்லேட்ஸ் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இப்படியான சாக்லேட்ஸ் வந்து வாங்கினோம். இது வந்து பேக்கெட்டில் தான் காய்ஸ் இருந்தது. இந்த சாக்லேட் வந்து ஒரு பேக்கெட்டில் தான் இருந்தது. எங்களுக்கு வந்து எடுத்த லக்கேஜ் வந்து 20 கிலோஸ் அப்படின்றதால நாங்கள் பேக்கெட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சாக்லேட்ஸை மட்டும் ஒரு பேக்ல கட்டி கொண்டு வந்தோம். என்னன்னு சொன்னா பேக்கெட்டுக்குள்ள இருக்கிற ஏர் காத்து இருக்கு தானே, அதுவும் வந்து கொஞ்சம் அடட் வெயிட்டா இருக்கிறதால ஸோ அந்த பேக்கெட்டை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டு லோக்கலாக தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேக்கெட் வந்து ஹனிஃபால நாங்கள் வந்து 12 ரிங்கித்துக்கு எடுத்தோம். 12 ரிங்கித். 12 ரிங்கித் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 12 தர 72 864 ரூபா. ஸோ 864 ரூபாய்க்கு நாங்கள் இந்த ஒரு நிறைய சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா முக்கியமான ஒரு விஷயம், 6 கேஜி நெய். ஸோ எல்லாரும் இந்தியன் அட்வர்டைஸ்மெண்ட்ல பார்த்துருப்பீங்க 6 கேஜி எண்ணெய் பத்தி, நெய் பத்தி. ஸோ 6 கேஜி நம்ம இங்க நெய் வாங்குறேன்னு சொன்னா ஒரு குட்டி பாட்டில் வந்து எப்படியும் ஒரு 700 ரூபா 800 ரூபா நார்மல் கிருஷ்ணா நெய் அப்படி இது வந்து 700 ரூபா 800 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இது வந்து 1 லிட்டர் நெய் வந்து நான் வாங்கினேன் எவ்வளவுக்கு அப்படின்னு சொன்னா 19.90 ரிங்கித்துக்கு வாங்கினேன். 19.90 ரிங்கித் இன்டூ 72 எவ்வளவுன்னு சொன்னா 1432 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்கியிருக்கிறேன். ஸோ கம்பேரிட்டிவ்லி சீப்பா தான் நான் வாங்கியிருக்கிறேன் ஸ்ரீலங்காவோட ஒப்பிடக்குள்ள. அடுத்து போவோம் சேம். அடுத்து வந்து நாங்க இது வந்து 2 பேக்கெட் வாங்கினாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குட்டி சாக்லேட்ஸ், அந்த சாக்லேட்ஸ் வந்து பாருங்க அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுவும் வந்து சேம் ப்ரைஸ் தான். ஸோ இது வந்து ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான சாக்லேட்ஸ். இது வந்து சாக்லேட்ஸ் மாதிரி டாஃபி மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சாங்களுக்கெல்லாம் கொடுக்கத்தானே வேணும். ஸோ அதுக்காக. அடுத்தது வந்து மைலோ வாங்கினாங்க. ஸோ இந்த மைலோ வந்து நாங்கள் எக்ஸ்பயர் டேட் எல்லாம் பார்த்து தான் வாங்கினது. ஸோ இது வந்து எவ்வளோத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இருங்க செக் பண்ணி சொல்கிறேன். மைலோ நெஸ்லே மைலோ பேக்கெட் இது வந்து 18.5 சென்ட்ஸுக்கு வாங்கினது. ஸோ 18.50 ரிங்கித்துக்கு வாங்கினேன். 18.50 ரிங்கித் இன்டூ 72 வந்து 1332 ரூபா. ஸோ இந்த மைலோ பேக்கெட் ஸ்ரீலங்காவில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆசை ஆரம்பிச்சு எங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ 1882 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து மலேசியா கண்ணி யூனிக்கான ஒரு பென் செட். இது வந்து நாங்கள் வாங்கினது 5 ரிங்கித்துக்கு. ஸோ 5 ரிங்கித்துன்னு சொன்னால் 360 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இந்த ஒரு செட். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அடுத்து இது வந்து டர்ட்கா சாக்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு வெஃபல் ஸ்ட்ரோல் மாதிரி ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ இதில் ப்ரைஸ் வந்து எவ்வளவுன்னு பார்த்தா இதெல்லாம் நாங்கள் எங்கே வாங்கினோம்னு சொன்னால் நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன ஸ்டோர் ஹனிஃபா ஸ்டோர் இருக்கு. ஸோ அந்த ஸ்டோரில் தான் நாங்கள் வாங்கினோம். ஸோ இதை விட்டு நாங்கள் வெளியில எங்கேயும் வாங்கலை. ஸோ இப்படியான முக்கியமான பாவனைக்குரிய ஐட்டம்ஸ் வந்து நாங்கள் அங்கே தான் எடுத்தனாங்க. ஸோ இந்த சாக்லேட்ற விலை வந்து டர்கா சாக்லேட் 9.5 ரிங்கித். ஸோ 9.5 ரிங்கித் அப்படின்னு சொன்னால் 684 ரூபாய்க்கு நாங்கள் இந்த சாக்லேட் வாங்கியிருக்கிறோம். டர்கா சாக்லேட் 684 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம். அடுத்து வந்து கொஞ்சம் பிஸ்கட்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ ஃப்ரீ டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் தானே. ஸோ இந்த பிஸ்கட்ஸ் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது எவ்வளோத்துக்கு வாங்கினேன்னு சொன்னால் ஓகே
5 ரிங்கித்துக்கு வாங்கியிருக்கிறோம். ஸோ 5 ரிங்கித்துன்னு சொன்னா 360 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறோம் இந்த பேக். ரைட், 360 ரூபாய்க்கு இந்த பேக் வாங்கியிருக்கிறோம். ஸோ காய்ஸ், அடுத்த ப்ராடக்டை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து டேங்க் என்று சொல்கிற இந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பேக்கெட் வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஸோ இந்த டேங்க் ட்ரிங்க்ஸ் பேக்கெட் வந்து எவ்வளோன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ருபீஸில் வந்து 684 ரூபா முடியுது. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 9.9 ரிங்கிட் கிட்ட வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்து நாங்கள் ஹனிஃபாலில் தான் வாங்கினோம். ஸோ அது வந்து 288 ரூபாய்க்கு வந்து ஒரு ரோஸ்ட் பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ நாங்கள் சாப்பிட்றதுக்காக. அடுத்தது வந்து எல்லாரையும் தெரிஞ்சிருக்கு மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் வந்து ஸ்ரீலங்கால கொஞ்சம் காஸ்ட் தான். ஸோ இது வந்து நாங்கள் எவ்வளோத்துக்கு வாங்கினாங்கன்னு சொன்னா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 324 ரூபாய்க்கு வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இந்த மஞ்சள் தூள். அடுத்து நாங்கள் வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் அண்ட் காய்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கிட்கட் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கிட்கட் வந்து ஒரு பேக்கெட்ல 24 இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்பேஸுக்காக பேக்கெட்டை தனியாக போட்டுட்டு சாக்லேட்ஸ் வந்து ஒரு ஏர் பேக்ல வந்து எடுத்து வந்திருக்கிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தா 1439 ரூபா படி ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதோட வந்து ஆஃபர்ஸ்ல எங்களுக்கு இந்த பேக்கெட்டும் கிடைச்சது. ஸோ இந்த பேக்கெட் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கிடைச்சது. ஸோ எல்லாத்தையும் அள்ளிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்கு, பொட்டேட்டோ ஸ்ப்ரிங்கிள்ஸ், அதாவது வந்து பொட்டேட்டோ மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்க எப்படி எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும். ஸோ நாங்க வந்து வாங்கினது 4.9 ரிங்கிட்டுக்கு வாங்கியிருக்கிறோம். ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல அப்ராக்சிமேட்லி 352 ரூபா படி வரும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்ன்றதால வந்து பரவாயில்ல நாங்க வாங்கியிருக்கிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 16.6 ரிங்கிட் தான். இதை கன்வெர்ட் பண்ணக்குள்ள வேற எது 1195 ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் வாங்கியிருக்கிறோம். அடுத்து வந்து ஜிஞ்சர் டீ வாங்கியிருக்கிறோம். ஸோ இதுவும் தான் பேக்கெட்டை வந்து நாங்கள் வெளியில போட்டுட்டோம். ஸோ இது வந்து எவ்வளோத்துக்கு வாங்கினோம்னு சொன்னா 712 ரூபாய்க்கு ஜிஞ்சர் டீ வந்து நாங்கள் பேக்கெட்டா இருக்கு. ஸோ அது வந்து வாங்கியிருக்கிறோம். இதுல வந்து அப்படியும் 24 பேக்கெட் கிட்ட இருக்கு. அடுத்து வந்து நாங்க சாம்பிராணி வாங்கினாங்க. ஸோ நல்ல மனமான சாம்பிராணி. இது வந்து எங்க வாங்கினாங்கன்னு சொன்னா பத்து கேவ் போயிருந்தேன் நானே. அந்த பத்து கேவ் முன்னாடி, கோயிலுக்கு முன்னாடி நிறைய குட்டி குட்டி ஸ்டால்ஸ் இருக்கு. அந்த ஸ்டால்ஸ்ல ஒரு ஸ்டால்ல தான் நாங்க வாங்கினோம். இதுல பிரைஸ் வந்து 5 ரிங்கிட் படி வாங்கியிருக்கிறோம். ஸோ 5 ரிங்கிட்னு சொன்னா 360 ரூபாய்க்கு நாங்க சாம்பிராணி வாங்கியிருக்கிறோம். அடுத்து வந்து நாங்க வாங்கினது வந்து பிளம்ஸ். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வெள்ளை பிளம்ஸ், நல்ல டேஸ்டான வெள்ளை பிளம்ஸ் வந்து வாங்கியிருக்கிறோம். இங்க வந்து எல்லாம் வந்து கருப்பு கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிறதால ஃப்ரெஷ்ஷா இருக்கிறவங்களை கண்ணில் பட்டுச்சு. ஸோ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து 14.9 ரிங்கிட். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கீழே தரம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் தான் நாங்க வந்து இது வந்து கறி பவுடர் வாங்கினாங்க. இது வந்து நாங்க எங்க வாங்கினாங்கன்னு சொன்னா ஹனிஃபா ரெஸ்டாரண்ட்ல அங்கதான் வாங்கினாங்க. ஸோ இதுல ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 4.9 ரிங்கிட். ஸோ எவ்வளவுன்னு சொல்லி கீழே தரம் பாருங்க. அடுத்து நாங்க பாதாம் வாங்கினாங்க, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக. ஸோ இது வந்து 13.9 ரிங்கிட். ஸோ இவ்வளவு நல்ல பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. ஸோ எங்களுக்கு பாதாம் தந்தவங்க. இது வந்து ஒரு 260 கிராம் படி இருக்கு இந்த பாதாம். ஸோ இது வந்து 13.9 ரிங்கிட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய்ஸ், அடுத்தது நாங்க வாங்கியிருக்கிறது வந்து இந்த பாடி வாஷ் வந்து வாங்கியிருக்கிறோம். ஒன்று வந்து லெவண்டர், இன்னொன்று வந்து கூல் மின்ட். இது வந்து நீங்க ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னு அப்படின்னு சொன்னா எப்படியும் ஒன்று வந்து 2000 ருபீஸ் கிட்ட வரும். என்னன்னு சொன்னா இது வந்து ஒன்று வந்து 1000 ml, ஸோ 1 லிட்டர் கிட்ட வரும். ஸோ இது ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டும் சேர்த்து நான் வந்து 16 ரிங்கிட்டுக்கு தான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து நாங்க எங்க வாங்கினாங்கன்னா ஜென்னிங் ஹைலண்ட் போயிருந்தானே. ஸோ அந்த டைம்ல வந்து நவம்பர் டிசம்பர் ரெண்டதால வந்து அவங்க ஆஃபர் போட்டிருந்தவங்க. ஸோ அந்த ஆஃபர்ல தான் இந்த ரெண்டும் வந்து 16 ரிங்கிட்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நட்ஸ் கிறிஸ்ப் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட். இது வந்து நான் 5.9 ரிங்கிட்டுக்கு வாங்கினேன். கிட்டத்தட்ட 324 ரூபாய் கிட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல வந்து வந்திருக்கு. இது வந்து நான் வந்து ஹனிஃபா ஸ்டோர்ல வந்து வாங்கினது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஃபேவரட்டான மேகி நூடுல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த மேகி நூடுல்ஸ் வந்து 5.9 ரிங்கிட்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து அதுல ஸ்ரீலங்கன் ருபீஸை வந்து நான் கீழே தான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் 5 பேக்கெட் வந்து மேகி நூடுல்ஸ் வாங்கினேன். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி யாருக்காக, அதாவது லகேஜ் வெயிட்டுக்காக வந்து இதை தனித்தனி பேக்கெட்டாக வந்து நான் உடச்சி போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து வித்தியாசமான டேஸ்டா இருந்தது. ஸோ நாங்க மலேசியாவுக்கு போன உடனே நாங்கள் நூடுல்ஸ் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த நூடுல்ஸ் எல்லாம் நல்ல டேஸ்டா இருந்தது. அப்போ அதனால தான் இந்த மேகி பேக்கெட் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து வித்தியாசமான ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. இது வந்து ஐஎம் என்று சொல்லி, அதாவது சிக்கன் ஃபிளேவர். இது
இது வந்து டாமியம் ஃப்ளேவர், இதுவும் நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து வெஜ் கறி நூடுல்ஸ், ஸோ இதுவும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த 3 நூடுல்ஸ் பேக்கெட்டும் வந்து நான் வாங்கிட்டு வந்தது. அம்மாவுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கட்டாயம் ஏசுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட் டேன்னு சொல்லி ஒரு பட்டர் குக்கி வந்து வாங்கிட்டு வந்தது. இதுவும் வந்து ஒரு 5 ரேஞ்சுக்கு தான் நான் வாங்கினாங்க. நாங்க மேக்சிமம் வந்து அமௌண்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ எல்லாம் வந்து ஒரு 10 ரிங்கித்துக்கு உள்ள இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் அநேகமானதை வந்து நாங்கள் தேடி போட்டுனாங்க. ஸோ இது வந்து 5 ரிங்கித்துக்கு எடுத்தது. இது வந்து ஹனிஃபா ஸ்டோர்ல எடுத்தது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க கீடெக் செட் வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு வந்து ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஒரு யூனிக் சிக்னேச்சர் ஐட்டமா இருக்கிறது வந்து இந்த கீடெக் தான். இந்த கீடெக் வந்து நாங்க எங்க எடுத்துறாங்கன்னு சொன்னா பெட்டலிங் ஸ்ட்ரீட்ல எடுத்துறாங்க. ஸோ பெட்டலிங் ஸ்ட்ரீட்ன்றது வந்து பெட்டா மாதிரி தான். ஸோ அங்க போனீங்க அப்படின்னு சொன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து சீப்பஸ்டான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க தேடி தேடி எடுக்கலாம். ஸோ அப்படியான ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கீடெக் ஐட்டமா இருந்தது. ஸோ இந்த கீட்டக் ஐட்டத்தை வந்து நாங்க வாங்கினாங்க இனிஷியல், அதாவது முதலாவது இந்த கீட்டக் ஐட்டம் பார்த்த உடனே அவங்களுக்கு விளங்கும் நீங்க ஒரு ஃபாரினர் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஸோ அவங்க நீங்க ஒரு ஃபாரினர்ன்றதால வந்து அவங்க சொல்ற அமௌண்ட்டை வந்து கிட்டத்தட்ட கூடவா இருக்கும். ஸோ இந்த கீட்டெக்கு வந்து அவங்க சொன்னது வந்து 9 ரிங்கித் படி சொன்னாங்க, சாரி 10 ரிங்கித் படி சொன்னாங்க. ஆனா நாங்க பார்கெயின் பண்ணி 9 ரிங்கித்தை கொண்டு வந்தோம். என்ன சொன்னா கூட எடுக்கிறதால நிறைய எடுக்கிறதால பார்கெயின் பண்ணி பேரம் பேசி நாங்க 9 ரிங்கித்தை கொண்டு வந்தோம். ஸோ ஒரு செட்டில் வந்து 6 கீட்டெக் இருக்கு. ஸோ இந்த 6 கீட்டெக்கும் வந்து யூனிக் சிக்னேச்சர், அதாவது மலேசியால என்னென்ன விஷயங்கள் இருக்கு, கோலாலம்பூர்ல இருக்கு ட்வின் டவர், கேல் டவர், பத்து கேவ், ஸோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கீடெக்ல கொடுத்துருங்க. அதோட வந்து இது மெட்டலால ஆன கீடெக். ஸோ இது வந்து நாங்க 9 ரிங்கித்துக்கு எடுத்திருக்கோம். அடுத்து நாங்க வாங்கிட்டு வந்த ப்ராடக்ட் தான் வந்து அப்பளம், அதாவது பப்படம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இந்த பப்படம் வந்து இந்தியன் பப்படமா வந்து காணப்பட்டதால ஸோ இது வந்து ஸ்ரீலங்காலையும் எடுக்க முடியாதுன்றது காரணத்துக்காக நாங்க வாங்கிட்டு வந்தது. ஸோ 3 பப்படம் வந்து நாங்க 2 ரிங்கித்துக்கு படி எடுத்திருக்கிறோம். அடுத்தது வந்து நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை வந்து இங்க இருக்குமோ இல்லையோ தெரியாது, பட் எனக்கு அங்க கண்டென்ட் பிடிச்சிருந்து, ஸோ அம்மாக்காக அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த நாட்டு சக்கரையோட பிரைஸ் வந்து 612 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10ல இருந்து 12 ரிங்கித்துக்கு இடையில முடியும், ரைட். அடுத்தது வந்து நான் எடுத்த ப்ராடக்ட் தான் வந்து டேட்ஸ். ஸோ இந்த டேட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து நேச்சுரல் டேட்ஸா வந்து இருக்கு, நேச்சுரல் பேரிச்சம்பழம், பெரிய பெரிய பழமா இருக்கு. இது வந்து எடுத்த பிரைஸ் வந்து நான் 19.9 ரிங்கித்துக்கு வந்து எடுத்தேன். ஸோ ஸ்ரீலங்கன் ருபீஸை வந்து நான் உங்களுக்கு கீழே தாரேன், பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி சின்ன பர்ஸ் எடுத்தினாங்க. ஸோ இது வந்து 5 ரிங்கித்துக்கு படி எடுத்தினாங்க. இது வந்து நாங்க பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல தான் எடுத்தது. இதுவும் வந்து பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல தான் எடுத்தது. இதுவும் வந்து 10 ரிங்கித்துக்கு எடுத்தது. ஸோ இந்த பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலேசியான்னு சொல்லி சிக்னேச்சரா கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட வந்து ஒரு 4 ஜிப்ஸ் வந்து இதுக்கு உள்ள வந்து இருக்கு. ஸோ இது வந்து ஒரு 15 ரிங்கித்துக்கு நாங்க எடுத்தோம். அடுத்தது வந்து நார்மலா ஒரு ட்ராவலிங் ஒரு ஃபோல்டட் பேக் வந்து எடுத்தாங்க. ஸோ இது வந்து 4 ரிங்கித் படி பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல தான் ஒரு சின்ன ஸ்டால்ல வந்து பார்த்தனாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த பேக்கை வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேக்கப் செட். ஸோ இதுல வந்து பவுடர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க, அதோட வந்து ஐ ஷேடோஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து 1 5 ரிங்கித் படி வாங்கி இருக்கிறோம், 2 வாங்கி இருக்கிறோம். ஸோ 10 ரிங்கித்துக்கு, அதாவது 720 ரூபாய்க்கு நான் வந்து இந்த 2 மேக்கப் அதாவது பவுடர் செட்டை வந்து நான் வாங்கி இருக்கிறேன். அடுத்த ஐட்டம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து ஏலக்காய். ஸோ நம்ம ஸ்ரீலங்கால பொதுவாகவே ஏலக்காய் வந்து குட்டி குட்டி பேக்கெட்ஸ்ல வரும். ஆனா அது வந்து அப்படியும் கிட்டத்தட்ட 140 இருந்து 150 ரூபாய்க்கு இடையில வந்து அந்த குட்டி பேக்கெட் இருக்கும். பட் இங்க வந்து நான் எடுத்ததுல பிரைஸ் வந்து என்னன்னா 32 ரிங்கித். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் வந்து நான் செட்டா எடுத்துறேன். என்னன்னு சொன்னா இந்த ஏலக்காயை வந்து நீங்க வச்சு பாவிக்கையில மேபி ஒரு 2 இயர்ஸுக்காவது இது வந்து மேக்சிமம் இருக்குமென்றதுக்காக பாவிக்கணுமென்றதுக்காக நான் வந்து இந்த ஏலக்காயை வந்து அங்க எடுத்திருக்கிறேன். ஸோ இதுல பிரைஸ் வந்து 23.9 ரிங்கித்துக்கு நான் எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு பீனட் ஜாம் ஒன்று நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த பீனட் ஜாம் வந்து 19 ரிங்கித்துக்கு வாங்கினேன். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2000 கிட்ட வரும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு நான் இது வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து நூடுல்ஸ் தான், அகெயின் சிக்கன் ஃபிளேவரோட கூடிய நூடுல்ஸ். ஸோ நூடுல்ஸ் தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கிறேன், அம்மாவுக்கு தெரிஞ்சு கட்டாயம் ஏசுவாங்க. அடுத்தது வந்து விட்டமின் சி ஒன்று வாங்கியிருக்கிறேன். இது வந்து 2 ரிங்கித்துக்கு. இது வந்து நான் எங்க எடுத்தேன்னு சொன்னா ஜென்டிங் ஹைலாண்ட்ல ஆஃபர்ல எடுத்தது. அதே மாதிரி தான் ரிக்ஸோ நான் வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து மென்ஸுக்குரியது, இது வந்து லேடிஸுக்குரியது. ஸோ இது வந்து 2 ரிங்கித்துக்கு தான் எடுத்தனான், ரெண்டும் 2 ரிங்கித்துக்கு தான் எடுத்தனான். இது வந்து ஆஃபர்ல இருந்ததால நல்ல சீப்பா எங்களுக்கு இருந்ததால நான் எடுத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பாடி ஸ்ப்ரே எடுத்தது. இது வந்து 4 ரிங்கித்துக்கு 2 எடுத்தனாங்க.
ஸோ அதாவது ரெண்டும் சேர்ந்து தான் இருந்திருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இதுல வந்து அவங்க டபுள் டேப் போட்டிருக்காங்க. ஸோ இப்படித்தான் சேர்ந்து இருந்தது. ஸோ அதனாலதான் ரெண்டையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சின்ன மேக்னெட், அதாவது ஃப்ரிட்ஜ்ல ஒட்டுற ஒரு மேக்னெட். இது வந்து நாங்க எங்க எடுத்துறாங்கன்னு சொன்னா எக்வாரியத்துல எடுத்தது. எக்வாரியம் போனதால அங்க யூனிக்கா ஏதாவது தேவை அப்படின்றதால அங்க ஷார்க் போட்ட ஒரு சின்ன ஒரு மேக்னெட்டிக் கம்போனண்ட்டை வந்து நாங்க அங்க இருந்து எடுத்திருக்கிறோம். அடுத்து க்ளோவிங் மாஸ்க். இது வந்து ஆரஞ்ச் ஃபிளேவர் உடைய கரெக்ட் ஃபிளேவரோட க்ளோயிங் மாஸ்க், அதாவது முகத்துக்கு மாஸ்கிங் டேப்பா வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அது வந்து எடுத்துனாங்க. இது வந்து 2 ரிங்கிட் படி நாங்க எடுத்திருக்கிறோம். ஸோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா ஸ்ரீலங்கா 72 ருபீஸ் வந்து மலேசியன் 1 ரிங்கிட் அப்படின்றதுக்கிட்ட நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. ஸோ 2 ரிங்கிட் இது வந்து 2 ரிங்கிட்டுக்கு நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னா 2 தர 72 இந்த அமௌண்ட்டை போட்டு நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா இது ஆக்சுவல் பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து சாம்பார் பொடி வந்து எடுத்துனாங்க. ஸோ சாம்பார் பொடி வந்து இந்தியன். இது வந்து நாங்க எங்க எடுத்துனாங்கன்னா லிட்டில் இந்தியால வந்து எடுத்தது இந்த சாம்பார் பொடி. ஸோ இந்த சாம்பார் பொடி அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லிட்டில் இந்தியால நிறைய ஷாப்ஸ் வந்து ஓப்பன் ஆகி இருக்கு. ஸோ அந்த ஷாப்ஸ்ல எல்லாம் நிறைய ஃபிளேவர்ஸோட ஸ்பைசஸ் ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க எடுக்கக்குள்ள வந்து கடையில நேம் டேக் போட்ட ஸ்பைசஸை வந்து எடுங்க. ஏன்னு சொன்னா அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து கஸ்டம்ல வந்து நீங்க மாட்டிக்கொள்ளக்கூடிய சான்சஸ் வந்து கூட இருக்கும். ஸோ அதனால இது வந்து எடுத்தோம். இது வந்து 5 ரிங்கிட்டுக்கு வந்து நான் எடுத்தேன். இது வந்து 125 கிராமா வந்து காணப்படுது. அடுத்தது வந்து இதுவும் பீல் ஆஃப் மாஸ்க் தான். இது வந்து ஆரஞ்ச் ஃபிளேவர்டு எடுத்திருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ட்வின் டவர் ஐட்டம்ஸ். ஸோ இது கோல்ட் கலர்ல இப்படி சில மலேசியன் ரிங்கிட் ஐட்டம்ஸ் வந்து நாங்க எடுத்தது மலேசியாக்குரிய யூனிக்கானது. இதெல்லாம் வந்து மேக்னெட் காணப்படுது. ஸோ இது வந்து நீங்க ஃப்ரிட்ஜில் ஒட்டக்கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கொடுக்கறதுக்காக இந்த விஷயங்கள் வாங்கி இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் வந்து 2 ரிங்கிட் 1 ரிங்கிட் இப்படி நீங்க 3 எடுத்தீங்கன்னு சொன்னா 4 பீஸ் 10 ரிங்கிட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆஃபர்ஸ்ல இருந்ததால நாங்க வந்து இதை வந்து தாராளமா வாங்கி போட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜெலிபீன் மாதிரி ஒரு ஒரு குட்டி குட்டி கோகோ கோலா பேக் மாதிரி எடுத்திருக்கோம். இது வந்து பபிள்கம் மாதிரி சூயிங் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து 4 ரிங்கிட்டுக்கு வந்து எடுத்திருக்கிறோம். இது மாதிரி இன்னொரு ஃபிளேவர் எடுத்திருக்கிறோம். அது வந்து இதா இருக்கு, பெரி ஃபிளேவர் ஒன்று எடுத்திருக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா குட்டி குட்டி ஸ்ட்ராபெரி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி இது வந்து குட்டி குட்டி டெலிபியர் ஐட்டம் மாதிரி இருக்கு. ஸோ எல்லாம் வந்து 4 ரிங்கிட்டுக்கு வந்து நாங்க எடுத்துறாங்க. இது வந்து ஹனிஃபா ஸ்டோர்ஸ்ல எடுத்தது. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிளாக் கலர் பேக்குக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மாஸ் சாக்லேட் வந்து காணப்படுது. இந்த மாஸ் சாக்லேட் வந்து ஸ்ரீலங்கால இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்ன்றதுக்காக வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம். இது வந்து டோட்டல் பேக், ஒரு பெரிய பேக் 24 இருக்கு. பட் அதுல அரவாசம் உடைச்சு சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால இந்த 24 பேக்கும் வந்து நாங்க 20 ரிங்கிட் படி எடுத்துனாங்க. 19.90 ரிங்கிட் படி எடுத்துனாங்க. அடுத்தது வந்து இது வந்து காயின் செட். ஸோ இது வந்து சாக்லேட் தான். ஸோ இது வந்து மலேசியன் ரிங்கிட்ல காயின் ஷேப்ல வந்து இருக்கும். ஸோ இது வந்து 15 ரிங்கிட்டுக்கு வந்து நாங்க எடுத்துனாங்க. ஸோ ஸ்ரீலங்கன் ருபீஸை வந்து உங்களே கன்வெர்ட் பண்ணி பார்க்கக்குள்ள தெரியும். 15 ரிங்கிட்டுக்கு நாங்க இந்த ஃபுல் செட்டும் வந்து எடுத்துனாங்க சாக்லேட் ஆக்களை கொடுக்கறதுக்கு. அதுக்கு பிறகு வந்து சாம்பிராணி. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி சாம்பிராணி வந்து நாங்க 5 ரிங்கிட்டுக்கு எடுத்திருக்கிறோம். இது வந்து பத்து கேவ்ல தான் நாங்க எடுத்துனாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கு. மல்லிப்பூ ஃபிளேவர்ஸ், சந்தனம் ஃபிளேவர்ஸ், இது வந்து சங்கீதா ஃபிளேவர்ஸ், அதாவது சந்தனம், செண்பகப்பூ ஃபிளேவர், லாவெண்டர் பூ ஃபிளேவர். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸோட வந்து சாம்பிராணி எல்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து டேட்ஸ். எகைன் சொன்ன மாதிரி டேட்ஸ்ல வந்து நாங்க 2 பேக்கெட் எடுத்து போட்டிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மைலோ. இது வந்து மைலோ பேக்கெட்டா வந்து காணப்படுது. ஸோ இது வந்து உள்ள வந்து புளிக்க பார்த்தா தெரியும், இது வந்து மைலோ பேக். ஸோ இந்த மைலோ பேக்கும் வந்து நாங்க மைலோ குடிக்கிறதுக்கு விருப்பமானாக்கள் வந்து எடுத்துட்டு வந்தது. இதுல டோட்டல் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 13 ரிங்கிட். ஸோ இது வந்து 13 ரிங்கிட்டுக்கு நாங்க வாங்கியிருக்கிறோம். அகைன் பேக்கை உடைச்சி ரோவா கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பிடிச்ச இது வந்து பென் செட். ஸோ மலேசியன் மேல அந்த குட்டி குட்டி டால் போட்ட பென் செட் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து நான் 5 ரிங்கிட் படி வாங்கினேன். அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மலேசியன் போட்ட இதுவும் பெண்ணும் நாங்க வந்து அந்த பேக் இஷ்யூட லகேஜ் இஷ்யூன்றதால நாங்க வந்து ரோவா போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 5 பெண்ணு கிட்ட இருக்கு. இதுவும் வந்து 5 ரிங்கிட்டு கிட்ட வாங்கினது. ஸோ டோட்டல் இது ரெண்டும் சேர்த்து 10 ரிங்கிட்டுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒரு குட்டி பொம்மை போட்ட நல்ல கியூட்டான சின்ன சின்ன குட்டி குட்டி பூ போட்ட மாதிரியான டால்ஸ் உடைய பேக்ஸ்
ஸோ இந்த பேக்ஸ் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்கு 3 கலர்ஸ்ல. ஸோ இது வந்து ஒன்று வந்து 10 ரிங்கிட் படி நாங்கள் வாங்கினாங்க. ஸோ 720 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முக்கியமான ஐட்டம் இது வந்து டைரி மில்க் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ இந்த டைரி மில்க் வந்து ஸ்ரீலங்கால எப்படியும் நிறைய ப்ரைஸ் போகும். பட் நாங்க இந்த டைரி மில்க் வந்து வாங்கினது 5 ரிங்கித்துக்கு வாங்கியிருக்கிறோம். 5 ரிங்கித்துக்கு 2 டைரி மில்க் படி வாங்கியிருக்கிறோம். அதே நேரத்துல 5 ரிங்கித்துக்கு 2 ஆல்மண்ட் சாக்லேட் படி வாங்கியிருக்கிறோம். ஸோ மொத்தமா இவ்வளவும் சேர்த்து எங்களுக்கு 10 ரிங்கித் 720 ரூபா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து பெரிய ஒரு டீல். இது வந்து நாங்க எங்க எடுத்துனாங்க அப்படின்னு சொன்னா ஹனிஃபால வந்து நாங்க எடுத்துனாங்க. அடுத்து இந்த குட்டி குட்டி பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பாக்ஸை வந்து பாக்ஸுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மலேசியா என்று சொல்லி ஃபுல்லா போட்டிருக்கு. இது வந்து ஒரு மெட்டல் பாக்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள இப்படி திறந்து பார்த்தா இதுக்குள்ள பென்சில், பென், கட்டர், ரேசர், ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து 5 ரிங்கித் படி நாங்க எடுத்தனாங்க. அதனால 2 எடுத்திருக்கிறோம் 10 ரிங்கித்துக்கு. ஸோ 720 ரூபாய்க்கு இந்த தடவை வாங்கியிருக்கிறேன். அடுத்து இது வந்து ஒரு ஃபேஸ் கிளீனர் பிளஸ் இது வந்து பாடி வாஷ். ஸோ இந்த ரெண்டும் வந்து எடுத்தது. இந்த ஃபேஸ் கிளீனர் 4 ரிங்கித், இந்த பாடி வாஷ் 5 ரிங்கித். ஸோ ஆல்மோஸ்ட் 9 ரிங்கித்துக்கு 2 ப்ராடக்ட் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து ரோஸ் ஃப்ளேவர், இது வந்து கூல் மின்ட் ஃப்ளேவர். ஸோ இந்த ரெண்டும் வந்து நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அக்வாரியம்ல நாங்க வாங்கின ஒரு சின்ன வாட்ச். ஸோ இந்த பேக்கை உடைச்சி தான் உங்களுக்கு காட்டணும். பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு குட்டி வாட்ச், ஒரு சின்ன மெமரிக்காக வந்து நாங்க வாங்கினது. நாங்க அக்வாரியம் போயிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறது அந்த இதுக்காக நாங்க இந்த சின்ன ஒரு மெமரி பொருளுக்கு வாங்கினது. இது வந்து 20 ரிங்கிட். ஸோ ஆல்மோஸ்ட் 1900 கிட்ட வரும் ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல. ஸோ அது வந்து வாங்கியிருக்கிறேன். அதை விட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க வெஸ்லின் திரும்ப வாங்கியிருக்கிறோம். இது வந்து 2 ரிங்கிட்டுக்கு. அடுத்தது வந்து முக்கியமான டைகர் பாம். ஸோ இது வந்து ஸ்ரீலங்கால வந்து பெருசா இல்ல, காண்றது இல்ல. ஸோ கால் வலி, கை வலி, மூட்டு வலிக்கு வந்து இந்த டைகர் பாம் வந்து நல்ல அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா இழுத்து பிடிக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு 3 செட் வாங்கியிருக்கிறோம், கொஞ்சம் பெரிய ஆக்களுக்கு கொஞ்சம் வயசு போனாக்களுக்கு கொடுக்கறதுக்கு. அடுத்து வந்து ட்வின் டவர். ஸோ இது மாதிரி நாங்க அதை மூன்று எடுத்தா 10 அப்படின்னு சொல்லி அந்த டீல்ல வந்து நாங்க வாங்கினது தான் இது. அடுத்தது வந்து குட்டி மினி கீடெக். ஸோ இது வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. அக்வாரியத்துல போனப்பல நிறைய கோரல்ஸ் போட்டு குட்டி குட்டி கீடெக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து 12 ரிங்கிட். இது வந்து நான் எனக்கு வாங்கினது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விக்ஸ். ஸோ விக்ஸ் வந்து இங்க பெருசா எந்த பார்மசிலையும் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால ஒரு விக்ஸ் வாங்கினாங்க. ரெண்டும் சேர்த்து 4 ரிங்கிட் கிட்ட வந்துச்சு. அடுத்து கடைசியா இருக்கிற ஐட்டம் தான் முக்கியமான ஐட்டம், மலேசியன் டிஷர்ட். ஸோ ஒயிட் கலர் டிஷர்ட், மலேசியன் லோகோ போட்டது, மலேசியாவில் இருக்கிற சிக்னேச்சரான லோகோ போட்டது, கோலாலம்பூர், கேஎல் டவர், ட்வின் டவர். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வச்சு ஒரு மலேசியன் டிஷர்ட் நாங்கள் வந்து இது ரிலேட்டிவ்ஸ் கொடுக்க வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து 10 ரிங்கிட் படி நாங்கள் வாங்கியிருக்கிறோம். இது வந்து எங்கே வாங்கினேன்னு சொன்னால் பெட்டலிங் ஸ்ட்ரீட்ல வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த பெட்டலிங் ஸ்ட்ரீட்ல வாங்கக்குள்ள முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நிறைய கடைகள்ல வந்து வேற வேற பிரைஸ் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க இதே டிஷர்ட் தான் ஒரு கடைக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த கடையில சொல்லுவாங்க இது 15 ரிங்கிட், இன்னொரு கடையில 20 ரிங்கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க நிறைய கடைக்கு போயிட்டு வரக்குள்ள வந்து அவங்களுக்கு தெரியும், ஓகே இது வந்து 10 ரிங்கிட்டுக்கு தாராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்கெயின் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதுல வந்து ஹாஃப் அவங்க தீர்மானிக்கிற பிரைஸா இருந்தாலும் இன்னொரு ஹாஃப் வந்து நீங்க பார்கெயின் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு விதத்துல இருக்கு. ஸோ எங்களோட பார்கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட சொல்லணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பெட்டாலிங் ஸ்ட்ரீட்ல நேனா போறீங்க, போய்கொண்டு உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பிடிச்சிட்டு அந்த ப்ராடக்டை வந்து நீங்க பாக்குறீங்க. அந்த ப்ராடக்டை வந்து நீங்க போயிட்டு கேக்குறீங்க இது என்ன பிரைஸ், அவன் ஒரு பிரைஸ் சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 45 ரிங்கிட் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே நீங்க சொல்லுவீங்க நோ 45 ரிங்கிட் வந்து கூட எக்ஸ்பென்சிவா இருக்கு, அங்கே குறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னா நீங்க எதிர்பார்க்கிற பெஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல தான் நீங்க வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு உங்களோட பட்ஜெட்டுக்கு குறைவா, உங்களோட பட்ஜெட்டுக்கு ஒரு 1% குறைவா இருக்கிற ஒரு ரேஞ்ச சொல்லணும். இப்ப நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அந்த ப்ராடக்ட் வந்து 45 ரிங்கிட் அவர் சொல்லிட்டார். பட் இந்த சைட்ல வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து 20-25 ரிங்கித்துக்கு வேணும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க, அவங்க பெஸ்ட் பிரைஸ் என்னன்னு உங்கள்ட்ட கேட்ட உடனே நீங்க சொல்லுவீங்க 20 ரிங்கிட் அப்படின்னு.
அவங்க சொல்லுவாங்க நோ நோ 30 ரிங்கிட் அப்படின்ட்டு. நீங்க சொல்லுவீங்க நோ நோ 25 ரிங்கிட். அப்ப அவங்க சொல்லுவாங்க ஓகே 25 ரிங்கிட். ஸோ இப்படி நெகோசியேட் பண்ணித்தான் நீங்க வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸுக்கு வந்து நீங்க வர வேண்டும். அப்படி இல்லாட்டி அவங்க சொன்ன ப்ரைஸே வந்து நீங்க கொடுக்க வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னா உண்மையில நீங்க நட்டத்துக்கு தான் போவீங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த டிப்ஸை நாங்கள் சொல்லித்தரோம். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்கெயின் பண்ணி கொள்ளலாம். அடுத்து வேற என்ன வாங்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளவு தான் நாங்க வாங்கின ப்ராடக்ட். இன்னொரு விஷயம் நாங்க முக்கியமா வாங்கி இருக்கிறோம், அதுதான் ஷூ. ஸோ இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து ஒரு நல்ல ஷூ. ஸோ இதுல கண்டிஷனை வந்து உங்ககிட்ட வந்து காட்டுறேன். இது வந்து கீழே வந்து லெதர் நல்லா வளைக்கக்கூடிய ஒரு ஷூ. ஸோ மேல வந்து நல்ல இதா இருக்கு. ஸோ இந்த ஷூ வந்து ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கால நீங்க எடுக்க போனீங்கன்னு சொன்னா 4000 to 5000 இல்லாட்டி அதை விட கூடவே உங்களுக்கு பொதுவா DSI நார்மல் ஷாப்ஸ்ல சொல்லுவாங்க. பட் இந்த ஷூ வந்து நாங்க எடுத்தது வந்து 50 ரிங்கித்துக்கு எடுத்திருக்கோம். ஸோ 50 ரிங்கித் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் 3500 to 4000க்குள்ளதான் இந்த ப்ரைஸ் வரும். ஸோ இது வந்து எங்களுக்கு சீப்பஸ்டா பட்டுச்சு. ஸோ அதனால இந்த ஒரு ஷூ வந்து நாங்க வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஷூவும் வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து இதுவும் 50 ரிங்கித்துக்கு தான் வாங்கினது. கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் ஷூ மாதிரி தான் இருக்கு. அடுத்து வந்து ஒரு சின்ன செப்பல் ஒன்று வாங்கியிருக்கிறோம், ஒரு சின்ன செருப்பு ஒன்று வாங்கியிருக்கிறோம். ஸோ இது வந்து நாங்கள் 15 ரிங்கித்துக்கு வாங்கினது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே கம்பேர் பண்ணக்குள்ள இதோட குவாலிட்டி வந்து நல்ல ஒரு தரமா இருக்கு. ஸோ இது வந்து நடக்கக்குள்ள போட்டு நடக்கக்குள்ள நல்ல பஞ்சு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் வாங்கினது. ஸோ இவ்வளோத்தையும் நாங்கள் ஒரு மாதிரி ஸ்ரீலங்காவில் கொண்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து லக்கேஜ் பிரச்சனை, நாங்கள் அடிஷனலாக லக்கேஜ் எடுக்கிறதுக்கான தேவை வந்து வரல. ஏன்னு சொன்னா நாங்க வந்து சிஸ்டமா இந்த பேக்கப்ல வந்து அதை அடுக்கி இருந்ததால. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லணும்னு சொன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு லக்கேஜை வந்து அடுக்கக்குள்ள ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வருவீங்க, பட் உங்களுக்கு வந்து மேக்சிமம் 20 kg தான் கொண்டு போக இயலும். அப்படியான நிலைமையில நீங்க வந்து எப்படி அதை பேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா முதலாவது உங்களோட லக்கேஜ்ல வந்து கீழே வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ், அதாவது பாரமான ட்ரெஸ்ஸஸ், உங்களோட டெனிம், உங்களோட டவல்ஸ், ஸோ இது மாதிரியான பாரமான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கீழே வச்சு அடிக்கிறீங்க. அதுக்கு பிறகு பாரமான ப்ராடக்ட்ஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த நூடுல்ஸ், இப்படி பக்கெட்ல இருக்கிற நூடுல்ஸ், இப்படி பெட்டியில இருக்கிற நெய், இது மாதிரியான விஷயங்களை வந்து கீழே வச்சிருக்கிற க்ளோத்துக்கு மேல அடுக்கணும். அதுக்கு பிறகு அடுக்கின செட்டுக்கு மேல திரும்ப அகைன் உங்களோட க்ளோத்தை வந்து நீங்க போடுவீங்க. டவல்ஸ், டெனிம்ஸ், உங்களோட ஷர்ட்ஸ், உங்களோட டாப்ஸ், ஸோ அதுகளெல்லாம் போட்டு அடிக்கிட்டு அகைன் ஒரு செட் ஆஃப் பாரம் குறைஞ்ச இன்னொரு ப்ராடக்டை வைப்பீங்க, சாக்லேட், பிஸ்கெட், இப்படியான ஐட்டம். ஸோ அப்படி க்ளோத் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மட்டுக்கு மட்டா நீங்க அடுக்கி வந்துட்டு நீங்க மூடிட்டு நிறுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே வந்து இதை வந்து கொஞ்சம் குறைவா தான் காட்டும். ஏன்னு சொன்னா எல்லாம் வந்து கம்ப்ரெஸ் ஆகி சிஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ஃபைனலா உங்களோட ஜிப்பை வந்து நீங்க போட்டக்குள்ள உள்ள இருக்கிற அந்த ஏர், உள்ள இருக்கிற அந்த காத்து வந்து வெளியில போற மாதிரி கொஞ்சம் நல்லா கம்ப்ரெஸ் பண்ணி போட்டு இந்த ஜிப்பை போட்டு லாக் பண்ணி கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு வந்து நிறை சரியா அளவுக்கு அளவா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜும் எடுக்க வேண்டிய அவசியம் சில நேரங்கள்ல தேவைப்படாது. ஸோ இவ்வளவுதான் எங்களோட ப்ராடக்ட். இதைத்தான் நாங்கள் ஒரு சில வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். கம்பேரிட்டிவ்லி ஸ்ரீலங்கன் ப்ரைஸும் மலேசியன் ப்ரைஸும் ஒத்து போனாலும் சில ப்ராடக்ட்ஸ், அதுவும் குவாலிட்டியோடு இருக்கிற ப்ராடக்ட்ஸ், உதாரணத்துக்கு சொல்ல போனா இந்த பாடி வாஷ் மாதிரியான ப்ராடக்ட் எல்லாம் நல்ல சீப்பாவே வந்து நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ உங்களுக்காக செய்யறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னா மறக்காம சாலையோரத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.